ஒட்டகத்தை பத்தி நம்ம ரொம்ப நாளா சில விஷயங்கள தப்பாவே நினைச்சிட்டு இருக்கோம். ஒட்டகம் தன்னுடைய திமில்ல தான் தண்ணீரை சேமிச்சு வைக்கும்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஒட்டகங்கள பொறுத்தவரை அது 7, 8 அடி உயரம் வளரும். கிட்டத்தட்ட 250 கிலோல இருந்து 700 கிலோ வரைக்கும் அதனுடைய எடை இருக்குங்கிறாங்க. அதோட எடையில 3ல 1 பங்கு தண்ணீர அதனால சேமித்து வைக்க முடியும். உதாரணமா 450 கிலோ ஒட்டகம்னா 150 கிலோவ அதனால சேமித்து வைக்க முடியுமா? ஒட்டகங்களுடைய வயிறு இரைப்பையில 3 அறைகள் இருக்குமா. அதுல முதல் அறையில பாத்தீங்கன்னா தண்ணீர் சேமிச்சு வைக்குமா. 2வது அறையில அதனுடைய டைஜஷனுக்கான சுரப்பி சுரக்குமா. 3வது அறையில தான் அந்த டைஜஷன் ஆன சத்துக்கள் போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அந்த முதல் அறையில குட்டி குட்டியா நிறைய அறைகள் இருக்காம். அதுலதான் அது நூத்துக்கணக்கான லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்குமா. ஒரே சமயத்திலே அவ்வளவு தண்ணி அதனால உறிஞ்ச முடியும்னு சொல்றாங்க. அண்ட் திமிழ்ல கொழுப்பை தான் சேமிச்சு வைக்குமா. அதுதான் பல நாள் உணவில்லாமல் அதுக்கு உடம்புக்கு தேவையான சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தண்ணீர் உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 8-10 நாள் ஆனாலும் அந்த ஒட்டகத்தால உயிர் வாழ முடியுங்கிறாங்க. மனிதனை பொறுத்தளவுல தன் உடம்புல இல்ல வேற எந்த உயிரினங்களா இருந்தாலும் தன்னுடைய உடம்புல 12% நீர் சத்து குறைந்துட்டாலே இறந்து போயிடுவாங்க. ஆனா ஒட்டகத்தை பொறுத்தளவுல 22% நீர் சத்து குறைந்தாலும் அதனால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒட்டகத்துல நீண்ட தூரம் பயணம் செஞ்ச நிறைய பேர் தாகம் தாங்க முடியாம ஒட்டகத்தை வெட்டி கொன்று அதன் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சதாலாம் கதைகள்ல சொல்றாங்க. அதை தாண்டி ஒட்டகங்கள் பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துக்கு ஏற்ற மாதிரி அகண்ட உதடுகளோட 3 கண் இமைகளோட தூசி படாம இருக்கிறதுக்கு எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. நாம நினைக்கிறோம் ஒட்டகம் இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இவ்வளவு ஹைட்டா இருக்கு, அதனால ஸ்பீடா ஓட முடியுமான்னு. ஆனா மணிக்கு 40 மைல் ஸ்பீட்ல அதால ஓட முடியுமா. அந்த காலத்துல போர்ல அதிகமா ஒட்டகத்தை பயன்படுத்திருக்காங்க. கேமல்னாலே அழகுன்னு அர்த்தமா தமிழ்ல ஒட்டகம்னு ஒரு பெயர் வச்சிருக்கோம். இதே இது பாத்தீங்கன்னா அரபிக்ல ஜமால்னு சொல்றாங்க. ஒரு சிங்கிள் ஒட்டகமா இருந்தா ஜமாலாம், கூட்டமா ஒட்டகம் வந்தா ஜிமிலாம். அங்க ஒட்டக கறியை ஸ்பெஷலா சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம விருந்துகள்ல ஒட்டகம் வறுவல் செஞ்சு சாப்பிடுவாங்களாம். அவங்கள பொறுத்தவரை அது வீட்டு விலங்கு தான். ஆனா அதை அவங்க உணவாகவும் சாப்பிடுறாங்க. ஸோ ஒட்டகங்கள்ல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், மனிதர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள், மற்ற உயிரினங்களுக்குலாம் அவ்வளவு சிறப்புல நினைக்கிறோம். நம்மளை விட ஒவ்வொரு உயிரினங்களையும் எக்கச்சக்க சிறப்புகள் இருக்கு. அதை உணர்ந்து எல்லா உயிரும் இன்புற்று இருக்க தவிர வேறென்று அறியேன் பராபரமே நம்ம வாழ தொடங்கினாலே போதும். பூமியும் அழகாகும், நம்ம வாழ்க்கையும் அழகாகும்.